சவுத் இந்தியாவிலேருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். ஏன் பண்ணக்கூடாது? எனக்கு அப்பா அம்மா எல்லாமே எங்க அக்கா தான். நான் இங்க உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணமும் எங்க அக்கா தான். அதனால நான் எங்க அக்காக்கு பாத பூஜை பண்ணுவேன். அக்கா இதுக்கு சாஸ்திரத்துல இடமே இல்லம்மா. அத பத்திலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்ல. எனக்கு சாஸ்திரமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் எங்க அக்காக்கு பாத பூஜை பண்ணுவேன். அக்கா நீ வாக்கா, நான் பாத பூஜை பண்ணுவேன். யாரிவே இந்த கூப்பிடுதல போ. ஏன் நிக்கிற? போமா. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பான். நீ வாக்கா. இல்ல அன்பு, இருக்கட்டும். வாடிவே, இவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே நீதான். வா, ஏன் தயங்குற? நீ பண்ணுமா. காலை தாடத்துல வைங்க. உன்னை விட தகுதியானால் வேற யாரும் கிடையாது. வா நில்லு. இல்லை சார், நம்மளால நிச்சயம் ரீச் ஆக முடியாது சார். இல்லை பார்கவி, நம்ம போயிடலாம். இதோ கிட்ட வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான். போயிடலாம். உன் முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நீ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், சரியா? பொண்ணு சாமிக்கு பூஜை பண்ணணும். ஐயா கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கலாமே? ஏன்? ஏற்கனவே கல்யாணத்துல பெரும் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமா கிளைமேக்ஸுக்கு வாங்க. பேசாம இருடா பூசாரி. ஒரு சடங்கு விடாம செய்யணும். என் மகன் கல்யாணத்துல ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது. நீங்க செய்யுங்க. சரி. எவன் வந்து தடுக்கிறான்னு நான் பாத்துக்கிறேன்.
ஐயா போதும், சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க. எங்க ஓட பாக்குற? ஒரு இன்ச்சு கூட இங்க இருந்து நகர முடியாது, புரியுதா? சாம உட்காந்துட்டு இருக்கணும். பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இங்க எவன் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. இன்னும் 5 நிமிஷம் தான். தர்ஷன் கழுத்துல தாலி கட்டிட போறான். அண்ணே, நம்ம ஜெயிச்சிட்டோண்ணே, நம்ம ஜெயிச்சிட்டோம். எவன் வரான்னு பாத்துடலாம். எங்க மந்திரம் போதும், தாலி எடுத்து கொடுங்க. போலீஸ் சார். ஓரங்கட்டு, வண்டி ஓரங்கட்டு. கிளாஸ் இருக்கு. சார், கொஞ்சம் நாங்கள் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கோம். தம்பி, இதாங்க எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கொடுங்கய்யா. மாமா, நம்ம வெற்றியை நெருங்கிட்டோம் மாமா. இனி நம்மளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. எப்படி மாமா எதிர்த்து நிற்கிற எல்லாரையும் ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க? நீங்கள் தான் மாமா என் ஹீரோ, நீங்கள் என் இன்ஸ்பிரேஷன்.